இனியும் காத்திருக்க இயலாது பிரபு. தாயாரின் மறுபிறவி, கார்த்திகேயன் மற்றும் கணேசனின் தீர்க்க யாத்திரை வெற்றியிலேயே அடங்கியுள்ளது. கார்த்திகேயனும் கணேசனும் தங்கள் தீர்க்க யாத்திரையில் எங்கு எட்டியுள்ளார்கள் பிரபு? 12 சக்தி பீடங்களில் கணேசனும் கார்த்திகேயனும் 2 சக்தி பீடங்களை மட்டும்தான் நிறுவியுள்ளனர். இங்லாஜ் தேவி மற்றும் காமாக்யா தேவி. அதன் மூலமாகவே அவர்களின் எண்ணம் மற்றும் அவர்களுக்கிடையே ஒன்றுபட்ட சக்திகளையும் பெற்றுள்ளனர். பார்வதி மறுபிறவி எடுப்பதற்கு அவர்கள் இனி அதில் மிகவும் முக்கிய பீடமான அம்பாஜியின் சக்தி பீடத்தில் இதயத்தின் சக்தியை உருவேற்றியாக வேண்டும். நாம் எந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த இடம் வந்துவிட்டது. இங்கு ஜெகதாம்பாள் தாயை வணங்கிவிட்டு அவரின் சக்தியை பெற்றால் தாயார் மறுபிறவி எடுத்து விடுவார். வா, உடனே நாம் உள்ளே செல்வோம். கணேசா, என்னவாயிற்று? ஏன் நின்று விட்டாய்? தமையா, என் மனதில் ஓடும் எண்ணம் இதுதான். ஒரு தாயார் தன் குழந்தையை ஈன்றெடுக்கிறார். ஆனால் இன்று தன் தாயை மீண்டும் பிறப்பெடுக்க வைக்க அவர்களது குழந்தைக்கு வாய்ப்பு கிடைத்து உள்ளது. ஆம் கணேசா, இவ்வாறான நிலையை நான் சிந்தித்து பார்க்கவே இல்லை. தாயார் எப்படி அருமையான லீலையை உருவாக்கியுள்ளார். இப்பொழுது புரிந்துவிட்டது. ஒரு புதல்வனுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இது நாம் இருக்கும் நிலையில்தான் நான் பிறப்பதற்கு முன்பு தாயாரும் இருந்திருப்பாரோ என்று. இன்று தாயார் நம்முடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சக்தி பீடங்களின் தீர்த்த யாத்திரை தாயாரும் நாமும் சந்தித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாகும். விரைவில் தாயார் மீண்டும் நம்முடன் இணைந்து விடுவார்கள். என்ன நேர்ந்தது? கவலை கொண்டிருப்பதேன் கிருஷ்ணா? நான் வருத்தம் தெரிவிக்க வந்துள்ளேன் மகாதேவா. யுத்த பூமியில் பாணாசுரனை அழிக்க வேண்டும் என்ற ஆவேசத்தில் பாணாசுரனின் அழிவில்தான் பார்வதி தேவியாரின் புதிய வாழ்க்கை இணைந்துள்ளது என்பதை மறந்துவிட்டேன். நன்றி மகாதேவா. பார்வதி தேவியார் அளித்த வரத்தை நான் முறித்து விடாமல் தாங்கள் பார்த்து கொண்டீர்கள். குரோத எண்ணம் கொள்கையில் கூட தங்களின் மேல் அற்புத சௌந்தர்யம் மறைந்துள்ளது கிருஷ்ணா. தங்களின் இந்த அற்புதமான பிரகாசத்தை கண்டு நாங்கள் அனைவரும் பெருமிதம் கொண்டோம். இப்பொழுது அந்த சமயத்திற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். பார்வதி குமரியாக இந்த பிரபஞ்சத்தையே மகிமைப்படுத்துவார். அப்படியெனில் தாங்கள் கூற வருவது? பார்வதியின் குமரி வடிவத்துடன் இணைந்திருக்கும் வேதனைகளையும் நான் நன்கறிவேன் கிருஷ்ணா. ஆனால் எங்கு வேதனைகள் உள்ளதோ அங்கு மகிழ்ச்சிக்கான சமயமும் மறைந்திருக்கும். கௌரியின் இந்த யாத்திரையில் எனக்கு ஒரு கணம் ஆனந்தத்தை உணரும் சமயம் ஏற்பட்டாலும் என் மனம் அவளின் வேதனைகளை பற்றி கவலை கொள்ளும். பார்வதியானவள் மறுபிறவி எடுப்பதில் தங்களிடமும் முக்கிய பங்கு இருக்கிறது கிருஷ்ணா. தங்களின் எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது தங்களுக்கு சுலபம் அல்ல. எனினும் ஒரு கன்னியின் உருவத்தில் மகாகாளி பானாசுரனை அழிக்கும் பொழுது அனைத்தும் தர்மத்தின் வழி செல்வதாக தெரியும்.